இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது இது பாக கிளைக்கழக கூட்டம் அல்ல, அதிமுக மாநாடு என்று சொல்லுகின்ற அளவிற்கு கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றனர். இன்றைக்கு நம்மை பார்த்து ஸ்டாலின் பேசுறாரு, அதிமுக இதோட முடிஞ்சு போச்சுங்கிறாரு. அருமை சகோதரர் சொல்றாரு, பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய கனவு பகல் கனவு. இங்கே வந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சிப்பாய்கள் நாட்டை காப்பதற்கு ராணுவம் எப்படியோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு இங்கே குவிந்திருக்கின்றார்கள் சிப்பாய்கள். மாவட்ட செயலாளர் சொன்னதை போல ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் நிர்வாகிகளும் பூத் கழக நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்பட்டு நடைபெறுகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடைவெளியில் இருந்து தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும். கிட்டத்தட்ட 5771 பேர் இந்த பாக கழக நிர்வாகிகளாக இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சட்டமன்ற தொகுதியிலே ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாக சுமார் 5000 பேர் களப்பணியாற்றுகிறார்கள். இந்த 5000 பேருடைய உழைப்பால் தான் தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இந்த பாகக்கலை கழக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டதுடைய நோக்கம் அறிவிச்சாளர் குமரகுரு சொன்னார், ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 25 வாக்குகளை நாம் உங்கள் மூலமாக வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டும். வந்திருக்கின்ற நிர்வாகிகள் ஏதோ பாகக்கலை நிர்வாகிகள் என்று நினைத்து வேண்டாம். நீங்கள் உருவாக்கப்பட்ட கட்சி இங்கே இருக்கின்றீர்கள், நீங்கள் உருவாக்கப்பட்ட கட்சி. அவர்களும் இதில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் நியமிக்கப்பட்டோம். இவ்வளவு ஆண்டு காலம் இந்த கட்சியை கட்டி காத்தவன் இங்கே இருக்கின்றீர்கள், மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டு அந்த உழைப்பால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே